லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாமா? கொஞ்ச நாள் உருண்டை இல்லாமல் இருந்தது, திருப்பி உருட்டி விட்டேன். இது என்ன? அது என்ன நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு வரணும். இது இந்த உருண்டை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த உருண்டை இது போட்டு குழம்பு பண்ணேன். அந்த குழம்புல சாதம் போட்டு பசிச்சு வச்சுட்டேன். இதுதான் போட்டு குழம்பு பண்ணுறது. ஆமாம். இது என்ன உருண்டை? பாங்குருண்டையா? ஒன்றுவேன். அது ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. பெங்களூர்ல ஒரு டைம் பண்ணி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கு. மஷ்ரூம்குள்ள ஸ்டஃப் பண்ணி. ஞாபகம் இருக்குன்னா மறக்க வேண்டிய விஷயம் தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஞாபகம் இருக்கு. சரி, அன்னைக்கு மஷ்ரூம்ல என்ன வெஜிடபிள் போட்டு ஸ்டஃப் பண்ணேன்? சொரக்கா. சாரி, பொடலங்கா. பீக்கங்காய். சாரி, பீர்க்கங்காய். பீக்கங்காய் போட்டு ஸ்டஃப் பண்ணேன்னா இன்னைக்கு என்ன போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. கண்டுபிடிச்சிடறேன். மைக்ரோஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிடறேன். எப்படி இருக்கு பொங்கல்? நல்ல பொமரேனியன் நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கு. மில்லட் பொங்கல்ல. அப்போ நாய்க்குட்டியெல்லாம் சாப்பிட்றீங்க? ஆமாம், நாய்க்குட்டி சாப்பிடுவேன் நான். பொங்கல் சூப்பராக இருக்குது. நல்லா மில்லட் பொங்கல் ப்ளஸ் வேர்க்கடலை சட்னி அமேசிங்காக இருக்குது. கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாவை காலி பண்ணிட்டேன். அவ்வளோதான், இன்னும் இல்லை. அப்பாடா நல்லா இருக்கு. மத்தியானம் சாப்பாடு அந்த உருண்டை ஒன்று கொடுத்துருந்தல, குழம்பு உருண்டை. அந்த உருண்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் முட்டை இருக்கு. வேற என்ன இருக்கு? ஒரு வெஜிடபிள் இருக்கு. அதான் தெரியல என்னென்ன. கிரீன் கலர்ல இருக்கும். சொல்லடி தெரியலடி எனக்கு. ப்ரோக்கோலி. ப்ராக்கலியா? ப்ராக்கலி தானே. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த உருண்டை மஷ்ரூமோட அந்த அது என்ன டிஷ்ஷுன்னே தெரியல எனக்கு. கண்டிப்பாக அதோட ரெசிபி வேணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இட்டாலியன் வைப்பு கொடுத்துச்சு. மஷ்ரூம்குள்ளே நிறைய மேட்டர் ஸ்டஃப் பண்ணி போட்டிருக்கு. அது என்ன சிக்கனா உள்ள? ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சிக்கன் இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? சோயா சங்க்ஸா? ஓ, ஓகே ஓகே ஓகே. சிக்கன் தான் நான் நினச்சேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உள்ள இருந்த ஃப்ளேவரே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த ரெசிபி வேணும். நான் ஆல்ரெடி பண்ணேன்ல அது. போன தடவை பண்ணதை விட இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பெங்களூரில் நீ பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் அதை விட இது ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் கம்மியாகும், டீக்ரேட் ஆகல. அது ரொம்ப நல்லா என்ஹான்சிங்காக இருந்துச்சு. காலையில் சாப்பிட்ருந்தா இன்னும் நல்லா, சூடாக சாப்பிட்ருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.